ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் ஒயரை வச்சு மல்லி செடிக்கு மாடி தோட்டத்தில் பந்தல் போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு மாடி தோட்டத்தில் மல்லி செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பந்தலுக்கு கொம்பு நடணும், கயிறு கட்டணும், அந்த வசதி இல்லையேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக மாடி தோட்டத்தில் பந்தல் போடுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பெயிண்ட் டப்பாவில் மல்லி செடி வச்சுருக்கேன். இது வளர்ந்துச்சுன்னா பந்தல் போடணும். அதுக்கு ஒரு நல்ல யோசனை இந்த கேபிள் ஒயர் பந்தல் தான். இந்த ஒயரு திக்காகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து ஆர்ச் வடிவம் வரா மாதிரி 2 பீஸு கட் பண்ணுங்க. 10 அடி நீளத்துக்கு கட் பண்ணும்போது ஒரு ஆர்ச் வடிவமே நம்மளுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குறுக்க போடுறதுக்கு 1 அடின்னு 8 பீஸு கட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கத்து ஒயரை நுழைச்சி விடுங்க. அடுத்து இன்னொரு முனையை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இன்னொரு பக்கெட்டில் நுழைச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பந்தலே ஒரு ஆர்ச் வடிவ ஷேப்புக்கு வந்துடுச்சு பாருங்க. மண் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒயருங்க ஸ்ட்ரிப்பாகவே இருக்கும். இந்த மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். இப்போ இந்த 1 அடிக்கு கட் பண்ணோம் பாருங்க, அந்த ஒயரை எடுத்துக்கங்க. இந்த 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறது இந்த ஸ்நாக் டேக் தான். குறுக்க 1 அடி ஒயரை வச்சு டேக் போட்டு 2 பக்கமும் கட்டிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நீட்டிக்கிட்டு இருக்க ஒயரை கட் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பந்தல் ரெடி. இதை நாம ஈஸியா போட்டுடலாம். இது இன்னொரு தொட்டிக்கு மாத்தணும்னு நினைச்சா கூட இந்த கேபிள் ஒயரை அப்படியே தூக்கி மாத்தி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் ஓரமாக வச்சிட்டோம்னா தொந்தரவு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கேபிள் ஒயருங்கிறதுனால நல்ல வெயிட்டும் தாங்கும். இது வெயிலில் இருந்தாலும் நமக்கு பாதகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உயரத்துக்கு இந்த பந்தல் இருக்கிறதுனால பூ பறிக்கிறதும் சுலபமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுச்சாண உரம், கிச்சன் வேஸ்ட்னு உரம் போடும்போது பூக்கும் திறன் அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடிக்கு கட் பண்ண அந்த கேபிள் ஒயரை குறுக்க போட்டதுனால கொடி படறதுக்கு தேவையான கேப் இருக்கும். இப்போ இந்த பந்தலே தொய்வு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தேவையற்ற பக்க கிளைகளை வெட்டிட்டு கொடியை நாம் என்ன பண்ணணும், நல்ல பந்தலில் ஏற்றி விடலாம். இது காசு செலவில்லாமல் இந்த கேபிள் ஒயரை வச்சு ஈஸியாக பந்தல் அமைக்கலாம். இந்த மல்லிச்செடிக்கு பந்தல் போட முடியலையேன்னு இனி கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க மாடி தோட்டத்துல இந்த மெத்தடில் பந்தலை போட்டு பாருங்க. பூக்களை சரமா
அள்ளி எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.